ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு லெசன்ல நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிற லாங் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க போற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடியே உங்களால கண்டிப்பா பண்ண முடியும்னு ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் லெசன் அண்ட் யூ ட்ரை ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் பிஃபோர் ஐ எக்ஸ்பிளைன் தெம் அண்ட் செக் யுவர் ஆன்சர்ஸ். அண்ட் நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆல்ரைட், இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க பிளானை சப்போர்ட் பண்றதா சொன்னாலும் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். ஓகே, ஸோ எனக்கு தெரியும், என்ன விஷயம் தெரியுன்றத ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இப்படி நீங்க சொன்னாலும் இது எனக்கு தெரியும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த சென்டென்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரைட், லெட்ஸ் கெட் டு தி எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும், ஐ நோ. என்ன தெரியும்னு சொல்லியிருக்கேன்னா, பிளானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். ஐ நோ, இந்த நோவுடைய ஆப்ஜெக்டா நம்ம ஒரு கிளாஸ் எழுத போறோம். யூஸ்வலி நம்ம ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல நவுன் ஆர் ப்ரொனவுன் ஜெனரலி சென்டென்ஸ்ல வரும். அந்த நவுன் ஆர் ப்ரொனவுன் வர வேண்டிய இடத்துல இன்னொரு சென்டென்ஸ், இன்னொரு கிளாஸ் வந்ததுன்னா அதை நம்ம நவுன் கிளாஸ்னு சொல்லுவோம். I know what you think about the plan. So I is the subject, know is the verb, and what you think about the plan என்றது know உடைய ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ எனக்கு தெரியும், எப்படியும் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கான்ட்ராஸ்டை இங்க சொல்லியிருக்கோம். நீங்க சொன்னாலும், அதாவது பிளானை சப்போர்ட் பண்றதா நீங்க சொன்னாலும் எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ஈவன் தோ யூ சே, நீங்க சொன்னாலும் என்ன சொல்றீங்கன்ற விஷயத்த அகெயின் இன்னொரு கிளாஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். என்ன சொல்றீங்க நீங்க? தட் யூ சப்போர்ட் இட். நீங்க அந்த பிளானை சப்போர்ட் பண்றதா சொல்றீங்க. நீங்க அந்த பிளானை சப்போர்ட் பண்றீங்கன்னு சொன்னாலும் நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஐ நோ வாட் யூ திங்க் அபவுட் த பிளான் ஈவன் தோ யூ சே தட் யூ சப்போர்ட் த பிளான். ஏற்கனவே பிளான்னு சொல்லிட்டோம், அதனால ஈட்ன்ற ப்ரொனவுன் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஈவன் தோ யூ சே தட் யூ சப்போர்ட் இட். ஓகே, ஆல்ரைட், ஸோ இதில் என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ். இந்த இடத்துல மெயினாக நம்ம சொல்கிற விஷயம் எனக்கு ஒரு விஷயம் தெரியுன்றது. ஸோ அதுதான் இங்கே மெயின் கிளாஸ், ஐ நோ. அதோடைய ஆப்ஜெக்டை ஒரு நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த எனக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறோம், நீங்கள் இப்படி சொன்னாலும் எனக்கு தெரியும். இந்த ஈவன் தோ யூஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கிற கிளாஸ் ஒரு இந்த சென்டென்ஸ் உடைய அட்ஜங்க்ட் பிளேஸில் ஆட்வெர்ப்ஸ் ஒரு ஆட்ஜெக்டிவ்ஸ் வரும். இந்த இடத்துல ஒரு ஆட்வெர்ப் கிளாஸ் வந்திருக்கு ஈவன் தோ யூஸ் பண்ணி. ஈவன் தோ யூ சே, என்ன சொல்றீங்கன்ற விஷயத்துக்கு இந்த ஆட்வெர்ப் கிளாஸ் உடைய ஆப்ஜெக்டா அகைன் இன்னொரு நவுன் கிளாஸ் வந்திருக்கு. ஓகே, தட் யூ சப்போர்ட் இட். ஆல்ரைட், இதே பேட்டர்ன்ல தான் எல்லா சென்டென்சஸும் இருக்க போகுது. ஸோ இந்த சென்டென்ஸ் நீங்க சரியா பண்ணலனாலும் பரவாயில்ல. நவ் தட் யூ நோ த பேட்டர்ன், ட்ரை த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஓகே, அவர் எப்பவுமே வேலையில பிஸியா இருக்கிறதா எல்லார்கிட்டையும் சொன்னாலும் அவர் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைமை எங்க ஸ்பெண்ட் பண்றாருன்றது எனக்கு தெரியும். ஓகே, அதே பேட்டர்ன் தான், பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஆல்ரைட், ஐ நோ where he spends most of his time. அவர் பெரும்பாலான நேரத்தை எங்கே செலவு பண்றாருன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஐ நோன்றது தான் மெயின் கிளாஸ், சப்ஜெக்ட் அண்ட் த வேர்ப். அண்ட் மெயின் கிளாஸ் உடைய நோ அந்த வேர்ப்கான ஆப்ஜெக்டா வேர் ஹீ ஸ்பெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம் அப்படின்றது சொல்லியிருக்கோம். எப்படி இருந்தா கூட எனக்கு தெரியும், அவர் எல்லார்கிட்டையும் சொன்னாலும். ஈவன் தோ ஹீ டெல்ஸ் எவ்ரி ஒன். ஈவன் தோ ஹீ டெல்ஸ் எவ்ரி ஒன், இங்க இருக்கிற டெல்லுக்கான ஆப்ஜெக்ட் என்ன சொல்லியிருக்கோம், நான் என்ன சொல்றாரு அவர் எல்லார்கிட்டையும், அவர் எப்போதும் வேலையில பிஸியா இருக்கிறதா சொல்றாரு. தட் ஹீ இஸ் ஆல்வேஸ் பிஸி அட் ஒர்க். ஓகே, ஐ நோ வேர் ஹீ ஸ்பெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம் ஈவன் தோ ஹீ டெல்ஸ் எவ்ரி ஒன் தட் ஹீ இஸ் ஆல்வேஸ் பிஸி அட் ஒர்க். ஓகே, ஸோ இங்க மெயின் கிளாஸ் இருக்கு, அதோடைய ஆப்ஜெக்டா வேர் ஹீ ஸ்பெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம்ன்ற நவுன் கிளாஸ் இருக்கு. அண்ட் ஆட்வெர்ப் கிளாஸ், மெயின் கிளாஸ் வேர்புக்கான ஆட்வெர்பா ஒரு ஆட்வெர்ப் கிளாஸ் வந்திருக்கு, ஈவன் தோ ஹீ டெல்ஸ் எவ்ரி ஒன். அண்ட் இங்க இருக்கிற டெல்ன்ற ஈவன் தோ கிளாஸ், அதாவது ஆட்வெர்ப் கிளாஸ்ல இருக்கிற வேர்புக்கான ஆப்ஜெக்டா தட் ஹீ இஸ் பிஸி அட் ஒர்க்னு வந்திருக்கு. ஆல்ரைட், கரெக்டா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் சென்டென்ஸ் போலாம். நீங்க மேனேஜர் கிட்ட யாரும் ரிப்போர்ட்டை டச் பண்ணலன்னு சொன்னாலும் ரிப்போர்ட்டை யாரு மாத்தினதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, அதே பேட்டர்ன்ல தான் இருக்குதுன்றதை நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐ நோ ஹூ சேஞ்ச் த ரிப்போர்ட். ஐ நோ இஸ் த சப்ஜெக்ட் அண்ட் த வேர்ப் ஆஃப் த மெயின் கிளாஸ் அண்ட் ஹூ சேஞ்ச் த ரிப்போர்ட் இஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் த மெயின் கிளாஸ் வேர்ப் நோ. ஓகே, ஸோ இங்க ஈவன் த யூஸ் பண்ணி என்ன சொல்ல போறோம்னா, நீங்க மேனேஜர் கிட்ட சொன்னாலும், even though you told the manager, என்ன சொன்னீங்க நீங்க, யாரும் அதை தொடலன்னு, that nobody had touched it. Okay, I know who changed the report even though you told the manager that nobody had touched it. ஸோ அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கு. ரைட், அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்த 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ப்ரெசென்ட் டென்ஸ்ல பார்த்தோம். தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ். ஸோ தமிழ்ல நம்ம யூஸ்வலி நிறைய வேர்ப்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னாலும் அப்படின்றத ப்ரெசென்ட் பாஸ்ட் எல்லாத்துலயுமே சொன்னாலும் தான் சொல்லுவோம். சொல்லி இருந்தாலும்னு பாஸ்ட்ல நிறைய நம்ம சொல்ல மாட்டோம். பட் நம்ம என்ன கான்டெக்ட்ல பேசுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரெசென்ட்லயோ இல்ல பாஸ்ட்லயோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரைட், ஃபோர்த் எக்ஸாம்பிள் போலாம். நீங்க எல்லார்கிட்டையும் யாருடைய தப்பும் இல்லைன்னு சொன்னாலும் அந்த தப்பு எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஸோ 3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த எக்ஸாம்பிளை நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். பாருங்க, ஐ நோ ஹவு த மிஸ்டேக் ஹேப்பன்ட்
அப்படின்னு சொல்லாமா அந்த தப்பு எப்படி நடந்துச்சு. ஐ நோ ஹவு த மிஸ்டேக் ஹேப்பன்ட் ஈவன் தோ யூ டோல்ட் எவ்ரி ஒன். எல்லாருக்கிட்டையும் நீங்க சொல்லி இருந்தாலும், நான் சொன்ன மாதிரி பாஸ்ட் டென்ஸ்லயும் சம்டைம்ஸ் நம்ம சொன்னாலும்னே சொல்லுவோம். ஈவன் தோ யூ டோல்ட் எவ்ரி ஒன் that it was nobody's fault or no one's fault. Okay, I know how the mistake happened even though you told everyone that it was no one's fault. So அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிருக்கு, எக்ஸப்ட் இங்க நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரைட், சரி, இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். எல்லாரும் இது ரொம்ப சிக்கலானதுன்னு சொன்னாலும் இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். இதை ப்ரெசென்ட்ல ட்ரை பண்ணலாம். எனக்கு சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஐ நோ ஹவு த சிஸ்டம் ஒர்க்ஸ். ரைட், எல்லாரும் இது ரொம்ப சிக்கலானது, காம்ப்ளிகேட்டட் ஆனதுன்னு சொன்னாலும், ஈவன் தோ எவ்ரி ஒன் சேஸ் தட் இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். ஓகே, ஸோ ஐ நோ உடைய ஆப்ஜெக்டா ஹவு த சிஸ்டம் ஒர்க்ஸ்ன்ற நவுன் கிளாஸ் வந்திருக்கு. அண்ட் ஈவன் தோ எவ்ரி ஒன் சேஸ், இங்க இருக்கிற சேஸ் அதாவது ஆட்வர்ப் கிளாஸ் வெர்ப் சேஸ் உடைய ஆப்ஜெக்டா தட் இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட்ன்ற கிளாஸ் வந்திருக்கு. ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு பார்த்த 5 எக்ஸாம்பிள்ஸும் ப்ரெசென்ட் பாஸ்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்றதை ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். அண்ட் இதே பேட்டர்ன்ல நீங்க எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.